வெல்கம் டு சிறப்பு சுவை. இன்றைக்கி கூஸ்கூஸ் சாலட் பண்ணலாம். இந்த கூஸ்கூஸ் சாலட் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு நான் 1 கப் கூஸ்கூஸ் எடுத்திருக்கேன். கூஸ்கூஸ் பார்க்குறதுக்கு கசகசா மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக வாஷ் பண்ணி ஒரு தடவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுக்கணும். இது வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப்பு. இது மேகி இல்லாமல் கிடைக்கிறது. இதில் 1 கப்பு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸ்டாக் க்யூப் கிடைக்கலனாக்க பீன்ஸ், கேரட், கோஸு, வெங்காயம், பூண்டு, செலரி எல்லாம் போட்டு 1.25 கப்பு தண்ணி விட்டு அதில் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த தண்ணியை 1 கப்பாக ஆக்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூஸ்கூஸில் 2 டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். ஆலிவ் ஆயில் இருந்தால் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் வாட்டரை நல்லா கொதிச்சிருக்கும். அந்த கொதிக்கிற தண்ணியை அதில் விட்டு கலந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் அது நல்லா சாஃப்ட் ஆகிடும், வெந்து சாஃப்ட் ஆகிடும். மூடி வச்சுட்டா போதும். அதுக்குள்ளே இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். க்ரீன், எல்லோ, ரெட்டு. 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு zucchini கட் பண்ணி வச்சுருக்கேன். zucchini இல்லைன்னா குக்கும்பர் போட்டுக்கலாம். இது கபுலி சன்னா, ஒயிட் சன்னா. இந்த ஒயிட் சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு உப்பு போட்டு 4-5 விசில் விட்டு வடிய விட்டு எடுத்து வச்சா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் விடலாம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில் விட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் வெங்காயத்தை போட்டு மீடியமில் வச்சு வதக்கணும். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அந்த க்ரன்ச்சோடு ஆனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இதுதான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறது முதல் தடவைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நீங்களும் எல்லா ரெசிபீஸையும் மிஸ் பண்ணாமல் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் இந்த சேனலுக்கு பெரிய சப்போர்ட். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபிலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது வெங்காயம் 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அதில் கேரட்டை போட்டு வதக்கணும். கேரட்டும் ஒரு 2-3 நிமிஷம் போட்டு வதக்கின உடனே இது மாதிரி ஃபோர்க்கை வச்சு குத்தினாக்கா எப்படி வரும், இந்த பதம் போகும் கேரட்டுக்கு. இப்போ zucchiniயை போடணும். zucchiniயை போட்டு அதுவும் 2-3 நிமிஷம் வதங்கணும். அதுக்குள்ளே இதுக்கு croutons இருந்தால் இந்த சாலடில் போட்டுக்கலாம். croutons இல்லைன்னா ப்ரெட் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கேரட்டை செக் பண்ண மாதிரி இந்த zucchiniயும் செக் பண்ணணும். zucchini இல்லை, குக்கும்பர் போடுறோம் வெள்ளரிக்காய்னாக்க அதை வேக விட வேண்டாம், பச்சையாகவே போட்டுக்கலாம் வெள்ளரிக்காயை. zucchini போட்டால் மட்டும்தான் வேக விடணும். இப்போது 3 கலர் கேப்சிகமும் அதில் போடணும். போட்டு அதுவும் 2-3 நிமிஷம் வேகணும். அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், ஆலிவ் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அந்த ப்ரெட்டில் விட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுப்பொடி, 1 ஸ்பூன் ஒரிகானோ பவுடர் போட்டு அதை நல்லா குலுக்கி எடுத்து வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அதை குலுக்கி எடுத்து வைக்கணும். இப்போது இந்த காய்க்கும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுப்பொடி, 1 ஸ்பூன் ஒரிகானோ பொடி போட்டு அதையும் இந்த வெஜிடபிள்ஸில் போட்டுட்டு இப்போ இது கொத்தமல்லியை நிறைய போட்டு வதக்கினாக்க அந்த 2-3 நிமிஷம் வதங்கினா போகும். இப்போது இந்த கூஸ்கூஸை இந்த மாதிரி ஃபோர்க்கால் எடுத்து ஃப்ளஃப் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இந்த மாதிரி மணலாக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை ஓவனில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் வச்சாக்க இந்த மாதிரி வரும். ஓவன் இல்லைன்னா அப்படியே கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி வரும். இப்போது இந்த கூஸ்கூஸை ஒரு பெரிய பவுலில் கொட்டிட்டு இந்த வெந்த காய்கறியில் கொஞ்சம் லேசாக ஆறி இருக்கும். ஆறினதும் அதையும் இதில் போடணும். சாலடை ரொம்ப சூடாக சாப்பிட வேண்டாம்.
அதனால் இந்த காயெல்லாம் அதில் போடணும். போட்டுட்டு வேக வச்சுருக்கிற இந்த சென்னாவையும் அதில் போடணும். இந்த சென்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாலடுக்கு. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதை போடச்சேன். அதை போட்டுட்டு நான் வந்து கிரேப் டொமேட்டோஸ் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கிரேப் டொமேட்டோஸ் இல்லைனா ரெகுலர் டொமேட்டோவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 டொமேட்டோவை கட் பண்ணி போட்டுக்கலாம். டொமேட்டோஸும் போடணும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நேரமும் ஆகாது. இந்த சாலட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட், ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பண்ணி சாப்பிட்லாம். இது டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட்டு கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்போ இல்லை பெப்பர் பவுடரோ வேணும்னா விட்டுக்கலாம். புளிப்பு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் விட்டுக்கலாம். விட்டு நல்லா கலந்து இந்த க்ரூட்டான்ஸை போட்டு சாப்பிடுச்சே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கூஸ்கூஸ் கிடைக்கலனாக்க இந்த கோதுமை ரவா உடச்சதும் நல்லா ஃபைனான ரவா கிடைக்கும். தாலியா இல்லை லப்ஸி அப்படின்னு போட்டிருக்கோம் அதுக்கு பேர். அதையும் எடுத்து இந்த மாதிரியே வந்து வெந்நீரை விட்டு அதுக்கு 1.25 கப்பு வெந்நீர் தான் வைக்கணும். விட்டு கலந்து வச்சோன்னா அதுவும் இந்த மாதிரி வரும். இந்த குஸ்குஸுமே வந்து துரும் வீட்னு இருக்குது. அந்த துரும் வீட்டை ஸ்டீம் பண்ணி உடச்ச ரவா தான் இது. அதனால் எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.